யாக்கோபுக்கு 12 மகன்கள் இருந்தாங்க. அவர்களில் அவருக்கு யோசேப்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால யோசேப்புக்கு பல வண்ணங்கள் கொண்ட ஒரு அழகான அங்கியை அவங்க அப்பா பரிசா கொடுத்திருந்தாரு. யோசேப்போட அண்ணங்களுக்கு இதை பார்த்ததும் பயங்கர பொறாமை வந்துச்சு. அது மட்டும் இல்லாம யோசேப்பு தனக்கு வந்த 2 கனவுகளை பத்தி சொன்னார். இந்த கனவுகளில் அண்ணன்கள் எல்லாரும் யோசேப்பை வணங்குவது போல இருந்துச்சு. இதை கேட்டதும் அவங்க அண்ணனுங்களுக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. ஒரு நாள் அவங்க அண்ணங்க எல்லாரும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ யோசேப்பு அங்கே போனார். அவரை பார்த்ததும் அவங்க அண்ணங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. யோசேப்பின் அழகான அங்கியை கலற்றி விட்டு அவரை ஒரு ஆழமான குழியில தள்ளி விட்டாங்க. பிறகு அங்கு வந்த ஒரு வியாபாரி கிட்ட யோசேப்பை அடிமையா வித்து போட்டுட்டாங்க. அப்பா கிட்ட போய் உண்மையை மறைக்கிறதுக்கு அவங்க அண்ணங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்டு ரத்தத்தை அந்த அங்கியில பூசி யோசேப்பை ஒரு காட்டு மிருகம் கொன்னுருச்சு அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க. அப்பா யாக்கோபு இதை கேட்டது ரொம்ப அழுதாரு. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே அவருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் இயேசு அவரோட கூடவே இருந்தார். எகிப்து ராஜாக்கு வந்த விசித்திரமான கனவுக்கெல்லாம் யோசேப்பு சரியான அர்த்தத்தை சொன்னார். இதனால ராஜா யோசேப்பை எகிப்து தேசத்துக்கே ஒரு பெரிய அதிகாரியா மாத்திட்டாங்க. நாட்டுல பஞ்சம் வந்த போது யோசேப்பின் அண்ணன்கள் சாப்பாடு தேடி எகிப்துக்கு வந்தாங்க. அவங்க தன்னிடம் தப்பா நடந்து கொண்டாலும் அவங்களுக்கு விரோதமா செஞ்சாலும் யோசேப்பு அவங்கள பழி வாங்காம அன்போடு அவங்கள மன்னிச்சாரு.